ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GGsRuchiBuds. நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வித்தியாசமான ருசியில் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த சம்மருக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய அதே சமயத்தில் ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி. நாம் நிறைய டெசர்ட்டை கடையில் சாப்பிட்ருப்போம். அதில் கலர்ஸு, எசன்ஸ், க்ரீம் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம டெசர்ட்டில் அதுபோல் எதுவும் சேர்க்காம ஆரோக்கியமான டெசர்ட்டை ரொம்ப அட்டகாசமான ருசியில் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லாக்டவுனில் ஹெல்த்தியான குழு டெசர்ட்டை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூனு ஜவ்வரிசி எடுத்து அதை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூனு சப்ஜா விதை எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. பால் நல்ல திக்காக இருந்தால் நம்ம டெசர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூனு மில்க் பவுடர். இது நல்ல ஒரு ருசி கொடுக்கும் நம்மளுடைய ரெசிபிக்கு. இது கூட ஒரு 100 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாலை 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு எம்மியான ரெசிபிங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசியை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஜவ்வரிசி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சூடான பாலை இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சம்மரில் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல உள்ள சூடு குறைஞ்சி ரொம்ப கூலான ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகளை இதில் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஒரு 5 பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 பிஸ்தாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு கருப்பு திராட்சை பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு மாதுளம்பழ முத்துக்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு ஆப்பிளை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பலவிதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த டெசர்ட் இப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முழுமையாக கிடைக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். உடனே குடிக்கிறதா இருந்தோன்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அப்படியே உடனே சாப்பிட்லாங்க. பழங்கள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் திரும்ப திரும்ப செய்வீங்க. வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வெல்கம் டெசர்ட்டை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது கூட 3 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. ஹனி ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தி குக்கிங். தேங்க்யூ.